அவனை ஆரம்ப காலத்துலேருந்து கண்டுபிடிச்சி விமர்சனம் பண்ணியிருந்தா அவனை அப்பவே ஓய்ச்சி கட்டிடலாம். எப்போ 41 பேர் செத்து போனானோ அன்றைக்கே தூக்கி இவங்களை உள்ளே போட்டு நம்ம ரீட் அடிச்சிருந்தா அப்போவே இவங்களுக்கு கதை முடிஞ்சு போயிருக்கோம். நம்ம விட்டுட்டோம், தலைவருடைய பெருந்தன்மையினால விட்டுட்டோம். ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 1 மாதம் கூட ஆகலை. இப்போவே ஊர் முழுவதும் கரண்ட் கட்டு, ஊரில் காரி துப்புறான் எல்லாம் இல்லையா? சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னானுங்க. இதையே பிரச்சாரம் பண்ணானுங்க தேர்தலில். இந்த ஆட்சிக்கு வந்து இப்போ குறுகிய காலத்தில் போலீஸ் அதிகாரியை மாற்றிட்டாங்க, அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்றிட்டாங்க இல்லையா? ஆட்சியை மாற்றம் வந்துச்சு, நான் கைட்டு கொடுங்கன்னு சொன்னானுங்க. இந்த ஆட்சி வந்ததில் இந்த குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் 264 குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த 21-22 நாளில் இவ்வளோ அயோக்கியத்தனங்கள் நடந்திருக்குது. முதலமைச்சர் குச்சாரு திமுக ஆட்சி இருக்கிற போது. இப்போ என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, உங்களெல்லாம் ஏமாத்தினாங்க. அந்த கடைசியாக தேர்தல் பிரச்சாரம் முடிகிற நேரத்தில் இந்த ஒய்எம்சி தேடலில் ஒரு மீட்டிங் போட்டார் முதலமைச்சர். நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன், என்ன உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு விட மாட்டேன்றாங்க, தடுக்கிறாங்க. நீங்க என்ன விட்டுட்டீங்கன்னு சொன்னா, ஆட்சிக்கு வர வச்சுட்டீங்கன்னு சொன்னா, அடுத்த நிமிஷமே அடுத்த கட்டமே ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்க ஒன்னும் வீடியோ எடுத்து போய் பாருங்க. ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே அடுத்த கணமே குடும்ப தலைவர் மாசம் 2500 ரூபாய். இப்ப தேவன பாலம் ஓட போது பாருங்க ரோட்ல, எல்லாம் புடிக்கிறதுக்கு தான் சொம்பு வேணும், தவளை வேணும், போய் புடிச்சுங்க எல்லாம். குடும்ப தலைவருக்கு மாசம் 2500 ரூபாய், வருஷத்துக்கு 6 சிலிண்டர், எல்லாம் சக்கரத்து கஞ்சி ஊத்திட்டான். இந்த டிவில பார்த்தோம், உழவா கொடுக்க போறாரு அப்படின்னு நல்லா நாக்கு சொட்ட சொட்ட தண்ணி ஊந்து மறுநாள் எடுத்து போய் விசில்ல ஓட்டு போட்டானுங்க. இன்னைக்கு சிங்கப்பெண் பெட்ரோல் சிங்க படைய ஆரம்பிச்சுக்கிறாரு. இது நம்ம பிங்க் வண்டியில போட்டு நம்ம ஆரம்பிச்சோம்ல, அதுக்கு அந்த பிங்க் கலர்லாம் எடுத்துட்டு அதுக்கு ஒரு வெள்ளை அடிச்சுட்டு பொம்பளை போலீஸுக்கு வந்து கலர் மாத்திட்டாரு, சொக்கா கலரை. இதை மட்டும் மாத்திட்டு அது சிங்கப்பெண் படன்னு இப்ப விட்டுருக்கிறாரு, நீ சாயங்காலம் விட்டுக்கிறாரு. இன்னும் தங்கம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாரு ஒரு சவரம். தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கல்யாணம் நடக்குது தெரியுமா? பதிவு பெற்ற திருமணங்கள் மட்டும் 7 லட்சம் கல்யாணம் நடக்குது ஒரு வருஷத்துக்கு. பதிவு பண்ற, அதாவது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பதிவு பண்ற திருமணங்கள் மட்டும் சராசரியா 7 லட்சம் கல்யாணம் நடக்குது ஒரு வருஷத்துக்கு. 7 லட்சம் சவரம் கொடுக்கணும். ஒரு சவரம் இன்னைக்கு 1,15,000 ரூபாய். அது இல்லாத குழந்தைகளுக்கு 2 கிராம், 2 லட்சம் குழந்தை போறதுதான், அதுக்கு 2 கிராம் தரணும், பட்டு புடவை தரணும். தமிழ்நாட்டுடைய மொத்த வருவாய் எவ்வளவு தெரியுமா? தயவுசெய்து இளைஞர்கள் இதெல்லாம் வெளியே சொல்லணும், டீ கடையில் பேசணும். இதெல்லாம் நம்ம பேசாததில்லை, இந்த வாட்ஸ்அப் எல்லாம் நீங்க போடாதனால தான் நம்மளால ஏமாத்திட்டானுங்க. தமிழ்நாட்டுடைய மொத்த வருமானமே எவ்வளவுன்னா 4,65,000 கோடி தான் தமிழ்நாட்டினுடைய வருமானம். இவர் அறிவிச்சது எவ்வளவு தெரியுமா? 12 லட்சம் கோடி தரணும் எடுத்துன்னு. எங்க எடுத்து கொடுப்பாரு? இவங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்து கொடுப்பாரா? எங்க இருந்து எடுத்து கொடுப்பாரு? பாரு, கொடுக்க போறாரு பாருங்க. எவ்வளவு நாளைக்கு ஏமாத்த முடியும்? நீ இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? திமுக ஆட்சி வந்த உடனே எல்லா சட்டத்தையும் செயல்பட்டுச்சா? நிதி நிலை எல்லாம் சரி பண்ணி தானே செயல்பட்டுச்சு. அது மாதிரி நாங்க பண்ணுவோம்னு சொல்றாங்க எல்லாம். ஒரு மந்திரிக்கு எவனா மூஞ்சி இழுத்து எவனா தெரியுதா? அவன் பேர் தெரியுதா? ஒரு மந்திரி சொல்றான் ஒரு பேட்டியில கோயம்புத்தூர்ல, அவங்க முதலமைச்சர் நன்றி சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு சுற்றுலாத்துறை தந்த மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அண்ணாவுக்கு நன்றின்றான். பக்கத்துல இருக்கிற என்ன சொல்றான் தெரியுமா? ஜோய் சுற்றுலாத்துறை இல்லையா, சுற்றுச்சூழல் துறையான்றான். துறையை பத்தி அவனுக்கு தெரியல. எல்லாம் மென்டல் மாட்டி ஜனங்க பாவம் அதிகாரிகள் எல்லாம் மூச்சுக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி. அதனால நான் பேசுறத ரொம்ப வேகமா எடுத்து போடுறாங்க. இப்போ அதெல்லாம் வைரல் ஆகிட்டு. அதனால நான் இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். இன்னும் நேரம்லாம் இருக்கு நமக்கு. நான் பார்க்க விட்டுருவோமா? நம்ம இவள பீஸாக ஆக்கி இதே மாதிரி பீஸா அதுக்கு ஒரு கேஸ் போட்டான். அந்த பீஸ் இல்லை இது. இது மாதிரி தான் ஒரு பீஸ் ஆக்கிறோன்னா பீஸ் ஆகிறேன்னு அது இல்லை இது. அதனால இவ்வளவு சாதாரண விட்டுற மாட்டோம். இவருக்கு கதையெல்லாம் பாரு, இன்னொரு 6 மாசம் பாரு. யாரெல்லாம் ஓட்டு போட்டானோ அவெல்லாம் அந்த ஊர்ல வர்ற எம்எல்ஏ துரத்தி அடிக்கிறானா இல்லையா பாரு. எவனா பாரு, எவ்வளவு வேலை பார்த்தோம் சொல்லு. ஜெயலலிதா ஆட்சியில் 5 வருஷம் மந்திரியா இருந்தான். எடப்பாடி பழனிசாமி 5 வருஷம் மந்திரியா இருந்தான். மானம் கட்டவனுக்கு போய் தாங்க முடியலையா? 10 வருஷம் மந்திரியில் இருந்தீங்களா? உனக்கு அடையாளம் கொடுத்து அந்த கட்சி தானே, அந்த கட்சியெல்லாம் விட்டுட்டு அவங்ககிட்ட நோத்தங்கிட்ட போறீங்களாடா? நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஏன்னா நமக்கு ஒரு பேஸ் இருக்குது, அவனுக்கு ஒரு பேஸ் இருக்குது இல்லையா? கேட்ல போய் நாய் காத்துக்கிற மாதிரி காத்துக்கிறானு. இதுக்கு ஒரு கேஸ் போட்டாலும் பரவாயில்ல. அவன் கேட்ல போய் முன்னாள் மந்திரில நாய் மாதிரி காத்துக்கிறான். எப்ப கேட் திறப்பான்ட்டு உள்ள எப்படி வர்றான்னு பாத்தீங்களா இல்லையா டிவில? ஆக இப்பேற்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு இந்த நாடு ஆட்பட்டிருக்கிறது. நடைபெற்று முடிந்த தேர்தலை பொறுத்தவரையில அண்ணன் பாரதி அவர்களும் அண்ணன் டிஆர் பாலு அவர்களும் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, தொடர்ந்து நம்முடைய வேலையை பார்க்கணும்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் நம்முடைய தோழர்கள்லாம் மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள். அது ஒரு ஆளை இல்லாத ஜனங்க தப்பு பண்ணதுனால நாம் தோற்று போயிட்டோம். அதனால் இந்த தேர்தலை வெற்றிக்காக பாடுபட்ட, அதாவது போட்டிட்டு எனக்கு
கடுமையாக உழைத்த இயக்கத் தோழர்களுக்கு, கழக நிர்வாகிகளுக்கெல்லாம் வேட்பாளர் என்ற முறையில் வேட்பாளராக போட்டியிட்ட முறையில் அனைவருக்கும் உங்கள் கால் மலர்களை தொட்டு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒரு விசித்திரமான தேர்தல். நமக்கு அந்த எதிராளி யாருன்னு தெரியல. நமக்கு அதிமுக காரன் தான் விரோதி நினச்சிட்டு இருக்கிறோம், நமக்கு பிஜேபி காரன் தான் விரோதி நினச்சிட்டு இருக்கிறோம். அவங்க நம்மளை திட்டுறாங்க, நம்ம இவங்கள திட்டுறோம். சைலண்ட்டாக இருக்கிறவனை பற்றி நம்ம கண்டுக்கவே இல்லை, அவனை பற்றி நம்ம விமர்சனமே பண்ணல. அவனை ஆரம்ப காலத்துலேருந்து கண்டுபிடிச்சி விமர்சனம் பண்ணியிருந்தா அவனை அப்போவே ஓய்ச்சி கட்டிடலாம். எப்போ 41 பேர் செத்து போனானோ அன்றைக்கே தூக்கி இவங்களை உள்ளே போட்டு நம்ம ரீட் அடிச்சிருந்தா அப்போவே இவங்களுக்கு கதை முடிஞ்சு போயிருக்கோம். நம்ம விட்டுட்டோம், தலைவருடைய பெருந்தன்மையினால் விட்டுட்டோம். அது நமக்கு வச்சானுங்க வெயிட்டு. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், சாதாரணமாக நீங்கள் ஆளுங்கட்சியில் கூட்டம் போட்டிங்கன்னா எவ்வளோ சிரமப்பட்டு ஒன்றியத்தில் கூட்டம் போடுவார்னு எனக்கு தெரியும். ஒரு 500 லேடிஸ்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்து முன்னே உட்கார வச்சுலாம் கூட்டம் நடத்துவாங்க. இப்போ பாருங்கள், கூட்டம் நோட்டீஸை போட்டதோடு சரி, ஒட்டுமொத்த கட்சிக்காரன் உட்காந்து இருக்கீங்க. இதுதான் திமுக. கட்சிக்கு ஒரு ஆபத்து வருகிற போது அதை தாங்கி நிற்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற ஒரே இயக்கம் உலகத்திலே திமுக தவிர எந்த இயக்கமும் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ பேர் வந்தாங்க. இன்னைக்கு வேஷ்டி கட்டாதெல்லாம் ஆளுங்கட்சியில் கூட சில பேர் வேஷ்டி கட்டல. எப்போ ஆட்சி போச்சா எல்லாரும் சேர்த்துக்கு நம்மால் கட்டான், கம்பீரமாக வரான் மாப்பிள்ளை மாதிரி. இதுக்கு கூட சில பேர் வண்டியில் கூட கொடி போடல ஆளுங்கட்சியில் இருக்கிற. இப்போதான்டா கொடி போடணுன்னு எல்லாம் நம்ம கட்சிக்காரன் யாரெல்லாம் கொடி போடாதவங்க நீ கொடி போட்டு கம்பீரமாக ரோட்டில் வரான். அதான் திமுக. ஆக கட்சிக்கு ஒரு ஆபத்து வருகிற போது அந்த கட்சியை தூக்கி நிறுத்துகிற பெருமை இயக்க தொண்டனுக்கு உண்டு. அந்த தொண்டன் நிறைந்திருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிடாது. இந்த தேர்தலில் பாருங்கள், அரசியலை பற்றி தெரியாதவன், பொது வாழ்க்கைகளே சம்பந்தம் இல்லாதவன்லாம் இன்னைக்கு வந்துட்டான். அதனால் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருது. நாம் பொறுப்பாக வேலை பார்த்து நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு இப்போத்துலேருந்து வேலையை பார்க்கணும். இப்போ இந்த ஆட்சிக்கு எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு மாதம் கூட நான் ஆகலை. இப்போவே ஊர் முழுவதும் கரண்ட்டு கட்டு, ஊரில் காரி துப்புறான் எல்லாம் இல்லையா? சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னானுங்க. இதையே பிரச்சாரம் பண்ணானுங்க தேர்தலில். இந்த ஆட்சிக்கு இப்போ குறுகிய காலத்தில் போலீஸ் அதிகாரியை மாற்றிட்டாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்றிட்டாங்க இல்லையா? ஆட்சியை மாற்றம் வந்துச்சு, நான் கைட்டு பிடுங்குவேன்னு சொன்னானுங்க. இந்த ஆட்சி வந்ததில் இந்த குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் 264 குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. எவ்வளோ? 264 குற்றங்கள் நடந்திருக்குது. இந்த திருடெல்லாம் விட்டுருங்க, கொலை மட்டும், இந்த பாலியல் மட்டும். இதில் 42 படுகொலைகள், 4 இரட்டை கொலைகள், 66 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், 74 பாலியல் வன்கொடுமைகள். இந்த 21-22 நாளில் இவ்வளோ அயோக்கியத்தனங்கள் நடந்திருக்குது. முதலமைச்சர் குச்சாரு திமுக ஆட்சி இருக்கிற போது. இப்போ என்ன பண்ணுறாருன்னு தெரில. அது மட்டும் இல்லை, உங்களெல்லாம் ஏமாத்துறாங்க. அந்த கடைசியாக தேர்தல் பிரச்சாரம் முடிகிற நேரத்தில் இந்த ஒய்எம்சி தேடலில் ஒரு மீட்டிங் போட்டார் முதலமைச்சர். நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன், என்னை உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு விட மாட்டேன்றாங்க, தடுக்கிறாங்க. நீங்கள் என்னை விட்டுட்டீங்கன்னு சொன்னால், ஆட்சிக்கு வர வச்சுட்டீங்கன்னு சொன்னால், அடுத்த நிமிஷமே அடுத்த கட்டமே ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்கள் ஒன்றும் வீடியோ எடுத்து போய் பாருங்கள். ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே அடுத்த கணமே குடும்ப தலைவர் மாதம் 2500 ரூபாய். இப்போ தேவனம் பாலம் ஓட போது பாருங்கள், ரோட்டில் எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் சொம்பு வேணும், தவளை வேணும், போய் பிடிச்சிங்க. எல்லாம் குடும்ப தலைவிக்கு மாதம் 2500 ரூபாய், வருஷத்துக்கு 6 சிலிண்டரு, எல்லாம் சக்கரத்து கஞ்சி ஊற்றிட்டான். இந்த டிவியில் பார்த்தோன்னா அடாடாடாடாடா இவ்வளோவா கொடுக்க போகிறாரு அப்படின்னு நல்லா நாக்கு சொட்ட தண்ணி ஊந்து மறுநாள் எடுத்து போய் விசிலில் ஓட்டு போட்டானுங்க.
குடும்ப அட்டைதாரர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பேருந்து. திருமண உதவிக்கு 8 கிராம் தங்கம், மாமஞ்சீர் ஒரு பட்டு புடவை. பெண் குழந்தை பிறந்தால் தாய் மாமன் சீர் 2 கிராம் தங்க மோதிரம். மகளிர் சுய உதவிக்குழுக்கு 5 லட்சம் வரை வட்டி இல்லாத கடன். 5 ஏக்கர் குறைவாக நிலம் வைத்திருந்தால் விவசாயிகள் கூட்டுறவு வங்கி கடன் முழுமையாக தள்ளுபடி. அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுடைய பெற்றோர் பாதுகாவலர்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் இனாமா கொடுப்பேன். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய். படிச்சிட்ட பசங்கள்லாம் அடையாடு இனிமேல் வேலைக்கே போக வேண்டியதில்லை, மாதம் 4,000 ரூபாய் நம்ம வீட்டுக்கு வந்துடும் முடிவு பண்ணான். டிப்ளமா முடித்தவர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய். முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3,000 ரூபாய் ஓய்வூதியம். தொழில் முனைவராக விரும்பும் இளைஞர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை லோன் தரப்படும். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கிடுவோம். அனைத்து மீனவர்களும் வீடு கட்டி தரப்படும். அனைத்து குடும்பங்களுக்கும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் இலவச மருத்துவ காப்பீடு. விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் 10,000 உதவித்தொகை. இவ்வளோ அறிவிச்சுக்கிறாரு. ரைட்டா? பார்த்தீங்களா இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, தலைவரோட விவசாய கடன் தள்ளுபடி பண்ணார். 2006 7,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணார். நான் வருதா இல்லையா? 2021 12,000 கோடி தள்ளுபடி பண்ணார். 2015 இதே எடப்பாடி பழனிசாமி கூட 9,000 கோடி தள்ளுபடி பண்ணார். இப்போ குறு சிறு விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்ணான்னு சொன்னார்ல, எவ்வளோ பண்ணியிருக்கிறார் தெரியுமா? வெறும் 2,044 கோடி தான் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு. இது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாய கடன் நம்ம அந்த 5 வருஷத்தில் வாங்கின கடன் தான் தள்ளுபடி பண்ணோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2025 மே மாதம் 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 2026 28ஆம் தேதி வரை, ரைட்டா, யார் யாரெல்லாம் வங்கியில் கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு இன்னைக்கு நாடு முழுவதும் தென் மாவட்டங்களில் எல்லா விவசாயிகளும் போராட்டம் பண்ணுறானே இல்லையா? யாரை ஏமாத்துற? ரைட்டு, 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொன்னேன். நாம் எல்லாருக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம கொடுத்தோம் ஏற்கனவே. இப்போ இவங்க கதை என்னன்னா 500 யூனிட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் இலவசமாக தவிர எல்லாருக்குமே கிடையாது. இது எவ்வளோ பேருக்கு தெரியாம தெரியாது எனக்கு தெரியல. இதான் உண்மை நிலை. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சிங்கப்பெண் பெட்ரோல் சிங்கப்படைய ஆரம்பிச்சுக்கிறாரு. இது நம்ம பிங்க் வண்டியில் போட்டு ஏன்பா நம்ம ஆரம்பித்தோம்ல, அதுக்கு அந்த பிங்க் கலர்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு வெள்ளை அடிச்சுட்டு பொம்பளை போலீஸுக்கு வந்து கலர் மாற்றிட்டார், சொக்கா கலரை. இதை மட்டும் மாற்றிட்டு அது சிங்கப்பெண் படைன்னு இப்போ விட்டுருக்குறாரு. இன்னைக்கு சாயங்காலம் விட்டுக்கிறாரு. பார்த்தீங்களா இல்லையா? விட்டுக்கிறாருல. இன்னும் தங்கம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாரு. ஒரு சவரம். தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கல்யாணம் நடக்குது தெரியுமா? பதிவு பெற்ற திருமணங்கள் மட்டும் 7 லட்சம் கல்யாணம் நடக்குது. ஒரு வருஷத்துக்கு பதிவு பண்ணுற, அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணுற திருமணங்கள் மட்டும் சராசரியாக 7 லட்சம் கல்யாணம் நடக்குது. ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம் சவரம் கொடுக்கணும். ஒரு சவரம் இன்னைக்கு 1,15,000 ரூபாய். அது இல்லாத குழந்தைங்களுக்கு 2 கிராமு, 2 லட்சம் குழந்தை போகிறது தான். அதுக்கு 2 கிராம் தரணும், பட்டு புடவை தரணும். தமிழ்நாட்டுடைய மொத்த வருவாய் எவ்வளோ தெரியுமா? தயவுசெய்து இளைஞர்கள்லாம் இதெல்லாம் வெளியே சொல்லணும், டீ கடையில் பேசணும். இதெல்லாம் நம்ம பேசாததில்லை, இந்த வாட்ஸ்அப்லாம் நீங்கள் போடாதனால தான் நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டானுங்க. தமிழ்நாட்டுடைய மொத்த வருமானமே எவ்வளோன்னா 4,65,000 கோடி தான் தமிழ்நாட்டினுடைய வருமானம். இவர் அறிவிச்சு எவ்வளோ தெரியுமா? 12 லட்சம் கோடி தரணும். எடுத்துன்னு வந்து எங்கே எடுத்து கொடுப்பாரு? இவங்க அம்மா வீட்டிலேருந்து எடுத்து வந்து கொடுப்பாரா? எங்கே இருந்து எடுத்து கொடுப்பாரு? பாரு, கொடுக்க போறாரு பாருங்க. ஏமாந்து ஓட்டு போட்டான்ல, எவ்வளோ நாளைக்கு ஏமாத்த முடியும் நீ? இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா? திமுக ஆட்சி வந்தவுடனே எல்லா சட்டத்தையும் செயல்பட்டுச்சா? நிதிநிலையெல்லாம் சரி பண்ணி தானே செயல்பட்டுச்சு. அது மாதிரி நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாம். ஒரு மந்திரிக்கு ஆனால் மூஞ்சிகளுக்கு எவனா தெரியுதா? அவன் பேர் தெரியுதா? ஒரு மந்திரி சொல்கிறான் ஒரு பேட்டியில் கோயம்புத்தூரில், அவங்க முதலமைச்சர் நன்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு?
எனக்கு சுற்றுலாத்துறை தந்த மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அண்ணாவுக்கு நன்றின்றான். பக்கத்தில் இருக்கிறவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? யோய் சுற்றுலாத்துறை இல்லையா, சுற்றுச்சூழல் துறையான்றான். துறையை பற்றி அவனுக்கு தெரில. திருச்செந்தூரில் முறுக்கு போய் செக் பண்ணுறான் ஒரு மந்திரி. அதை எடுத்து பார்க்குறான். இது தயாரிப்பு தேதி, இந்த தேதி போட்டுக்கிற, இந்த தேதியெல்லாம் தயாரித்ததுக்கு அதனால் ஆதாரம் தான் கேட்குறான். எல்லாம் மென்டலுங்கெல்லாம் மாட்டின்னு ஜனங்க பாவம் அதிகாரிகள்லாம் மூச்சுன்னுக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி. அதனால் நான் பேசுறத ரொம்ப வேகமாக எடுத்து போடுறாங்க. இப்போ அதெல்லாம் வைரல் ஆகிருக்குது. அதனால் நான் இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். இன்னும் நேரம்லாம் இருக்குது நமக்கு. நான் பார்க்க விட்டுருவோமா நம்ம? இவளை பீஸாக ஆக்கி இதே மாதிரி பீஸ் அதுக்கு ஒரு கேஸ் போட்டான். அந்த பீஸ் இல்லை இது. இது மாதிரி தான் ஒரு பீஸ் ஆக்கிறோன்னா பீஸ் ஆகிறன்னு நினச்சின்னு அது இல்லை இது. அதனால் இவ்வளோ சாதாரண விட்டுற மாட்டோம். இவருக்கு கதையெல்லாம் பாரு. இன்னும் ஒரு 6 மாதம் பாரு. யாரெல்லாம் ஓட்டு போட்டானோ அவன்லாம் அந்த ஊரில் வர்ற எம்எல்ஏ துரத்தி அடிக்கிறானா இல்லையா பாரு. எவனா பாரு. எவ்வளோ வேலை பார்த்தோம் சொல்லு. ஜெயிச்சோம் தொகுதியை. தலைவர் செய்கிற சாதனை அந்த தொகுதியில் நம்ம முதலமைச்சர் போய் பாருங்க அந்த தொகுதியை. நன்றி இருக்கு தேவையில்ல. நம்மளை விட்டுடுங்க. 5 வருஷம் இந்த ராத்திரி பகலும் உழைச்ச தலைவரை போய் தோக்கடிக்கிறானே. இது நாடா இது? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் ஜனங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சொல்கிறான் எங்கள் பேரன் ஓட்டு போட சொல்லிட்டான், எங்கள் பேத்தி ஓட்டு போட சொல்லி. ஒரு ஓட்டு தான் போட்டேன், இதனால் தோத்துருவா போகிறான்னு நினச்சி போட்டேன். எல்லாம் அதே நினச்சின்னு போட்டான், காலி பண்ணிட்டான் எல்லாரையும். அதில் வருகை தந்திருக்கிற நம்முடைய தோழர்கள் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, பொதுவாக நம்ம திமுக தொண்டனை பற்றி கட்சிக்காரனை பொறுத்தவரையிலும் தொய்வாக இருக்கிற நேரத்தில் தான் கட்சியை தூக்கி நிறுத்துகிற தொண்டர்கள் நம்முடைய தொண்டர்கள். வேகத்தோடு பணியாற்றுவோம். வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எதிரிகளை வீழ்த்துவோம். அதற்கு இன்றிலிருந்து நம்முடைய பணியை தொடங்க வேண்டும் என்று உங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, அதிமுக காரனை பார்த்தா பாவமாக இருக்குது. நன்றி இருக்கு தேவையில்ல. ஜெயலலிதா ஆட்சியில் 5 வருஷம் மந்திரியாக இருந்தான். எடப்பாடி பழனிசாமியில் 5 வருஷம் மந்திரியாக இருந்தான். மானம் கட்டவனுக்கு போய் ஏன் தாங்க முடியலையா? 10 வருஷம் மந்திரியில் இருந்தீங்களா? உனக்கு அடையாளம் கொடுத்து அந்த கட்சி தானே. அந்த கட்சியெல்லாம் விட்டுட்டு அவங்ககிட்ட நோத்தங்கிட்ட போகிறீங்களாடா. நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஏன்னா நமக்கு ஒரு பேஸ் இருக்குது, அவனுக்கு ஒரு பேஸ் இருக்குது இல்லையா? கேட்டில் போய் நாய் காத்துங்கிற மாதிரி காத்துங்கிறானுங்க. இதுக்கு ஒரு கேஸ் போடாலும் பரவாயில்ல. அவன் கேட்டில் போய் முன்னாள் மந்திரியில் நாய் மாதிரி காத்துங்கிறான். எப்போ கேட் திறப்பான்ட்டு தந்தான் உள்ள எப்படி வர்றான்னு பார்த்தீங்களா இல்லையா டிவியில்? ஆக இப்பேற்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு இந்த நாடு ஆட்பட்டிருக்கிறது. ஆக வருகை தந்திருக்கிற நம்முடைய தோழர்கள் வேகத்தோடு பணியாற்றிடுவோம், இயக்கத்தை பலப்படுத்துவோம். அந்த பணியை தொடர்ந்து நாம் செய்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற என்னுடைய அன்பு தம்பிகளுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.